கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் 8க்குள்ளே போயிடுவோம். முதல் செமிஃபைனல் போட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் நடக்க இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இந்த செமிஃபைனலில் வந்தது வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரி வந்திருக்காங்க, பல முறை வந்து கடைசி நேரத்தில் செமிஃபைனலில் தோத்துடுறது தான் அவங்க வழக்கமாக இருந்திருக்கு. சிறந்த வீரர்கள் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு ரமனுல்லா குர்பாஸு, கரீம் ஜன்னத்து, அடுத்து ரஷீத் கான், முகமது நபி, நூர் அகமது, ஃபசல் அக்பருக்கு, நவீன் உல்ஹக் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவில் குயின்டன் டிகாக்கு, ஏடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாஷன், டேவிட் மில்லர், ககிஷோ ரபாடா, கேசவ் மகாராஜ், மார்க்கோ யான்சன் இவங்கெல்லாம் தன்னுடைய அணிக்காக பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறது சிறப்பில்லை, அதுவும் விரயஸ்தானத்தில் இருக்கார். அது கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பின்னடைவு. ஆப்கானிஸ்தானுடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறது பலம். அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பயந்து விளையாடுவாங்க, ஆப்கானிஸ்தான் பயமே இல்லாத மாதிரி நல்லா வீறு கொண்டு விளையாடுவாங்கன்றதை காமிக்கிறது. சரி, ஆப்கானிஸ்தான் தலை மேலே பாம்பு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பில்லை. சவுத் ஆப்பிரிக்காவோட தலைமையில் மால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் இருக்கிறது, அதுக்கு கொஞ்சம் சிறப்பு. அப்போ நல்ல வீறு கொண்டு விளையாண்டாலும் ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு விரயத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதே போல் ஆப்கானிஸ்தானுடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல பகை பெற்று இருக்கிறது சிறப்பில்லை. சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபதி புகரும் மாலும் ஒருத்தருக்கு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அப்போ முற்பாதியில் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப தொய்வாக செயல்பட்டு பிற்பாதியில் ரொம்ப பலமாக வெற்றியை தனதாக்குவாங்கன்றது தெரிகிறது. ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு சேய மந்தன் பார்க்குறது சிறப்பில்லை. அப்போ என்னதான் லாபாதிபதியாக இருந்தாலும் வெற்றியில் குழப்பம் வரும் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ இந்த போட்டியில் பயங்கர டஃப்பு ஆப்கானிஸ்தான் கொடுத்தாலும் கூட கடைசி நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று முதல் முறையாக ஃபைனலுக்கு செல்றதுக்கு வாய்ப்புண்டு. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.